ஸ்டாலின் உங்களுக்கு குரல் கொடுக்காங்க, எம்பி குரல் கொடுக்காங்க, உங்க பழைய மந்திரி கீதாஜீவனும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சொன்ன பிறகுதான் கட்டாயம் நம்மளுக்கு எல்லாம் நல்லபடியா நடத்தி கொடுப்பாங்க. சொன்ன பிறகுதான் வந்து இங்க சமாதத்துல வந்து காகம் வந்து எடுத்தாதான் சமாதானம் தெரிவித்து அர்த்தம். வருத்தப்படாங்க. அந்த 4 பேர் கவர்மெண்ட்ல அழுத்தி கொடுத்து ஒரு வேலை வாய்ப்பு வாங்குவாங்க. ஜோசப் விஜய் அவள்கிட்ட வந்து நீங்க வந்து கேள்வி கேட்கணும். ஒரு ஆளுக்கு அவங்க அம்மா இது அம்மா சட்டமன்றத்தில் நீங்க முதல்வர் ஏத்து கேள்வி கேட்கணும். சரி, அது கேட்கறது சரி. இனிமே தண்ணி அடிக்கிறது உள்ள போட்டோ உள்ள உங்க எச்சுக்குட்டி இல்லைன்னா இந்த விஷயம் இவ்வளவு பெருசா வந்திருக்கேன். அப்படியா? இவ்வளவு பெருசா வேல்டு ஃபுல்லா எச்சுக்குட்டி தான் பண்ணணும். அப்படியா? கொஞ்சம் இந்த பக்கம் வந்துக்கோங்க. ஆனா இவ்வளவு பேர் உள்ள கொஞ்சம் தெரிவிக்கணுமா? தண்ணி அடிக்காது, தண்ணி அடிக்காது. 3 நாள் அடிக்க போறோமா? சத்தம் மட்டும் அனுப்பி விட்டுறாச்சு. சத்தம் போடுங்க. சத்தம் போட்டுறாச்சு. மீன்வளத்துறை அமைச்சர் இன்னைக்கு இருந்தாலும் இங்க விட்டு கொடுத்துருப்பாரு. ஆனா யாரோ மீன்வளத்துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு இருக்காங்க. சும்மா சொல்லிடும்ல, நம்பிக்கை தெரியுமா? அண்ணாச்சி வேலை அண்ணாச்சி ஸ்டாலின் உங்களுக்கு குரல் கொடுக்காங்க, எம்பி குரல் கொடுக்காங்க, உங்க பழைய மந்திரி கீதாஜீவனும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீதி வேணும், நேர்மை கிடைக்கணும். நான் பிள்ளைகிட்ட நான் சொன்ன பிறகுதான் கட்டாயம் நம்மளுக்கு எல்லாம் நல்லபடியா நடத்தி கொடுப்பாங்க. சொன்ன பிறகுதான் வந்து இங்க சமாதத்துல வந்து காகம் வந்து எடுத்தாதான் சமாதானம் தெரிவித்து அர்த்தம். அதுக்கப்புறம் தான் அவன் வந்து எல்லாத்தையும் அப்பவே காக்கா எடுத்து இருந்தே எப்படி நல்ல பேர் வாங்கி போனோம். நீ இறந்த பேரும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். நல்ல பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு வருத்தப்படாங்க. இருக்காங்கல்ல, அந்த 4 பேர் கவர்மெண்ட்ல அழுத்தி கொடுத்து ஒரு வேலை வாய்ப்பு வாங்குவாங்க. ஜோசப் விஜய் அவள்கிட்ட வந்து நீங்க வந்து கேள்வி கேட்கணும். ஒரு ஆளுக்கு அரசு வேலை கண்டிப்பா உண்மைதானே? இன்றைய முதல்வர் நீங்க கேள்வி கேட்கணும். இன்ன வரை ஆளுங்கட்சி அமைச்சர் அடிக்கிறது